ஏமாற்றங்கள் இல்லாமல் தொலைக்காட்சி நடக்கிறது. அதனால் மாற்றங்கள் தேவை என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளுமே மக்களுக்கு பழக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் பொதுக்கூட்டங்களை கொஞ்சம் எடுத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் எல்லாமே அறைக்குள் உள்ள விவாதங்கள் மாதிரி இல்லாமல், எனது சின்ன ஆலோசனை இது, எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறதோ அந்த பொதுக்கூட்டங்களில் இருந்து சின்ன சின்ன தகவல்களை கொண்டு கொடுத்து, இந்த தலைவர்கள் அறையில் உட்கார்ந்து இப்படி பேசுபவர்கள் கூட அறை விடுவதை போல பெருசாக பேசுவார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். பெண்களுக்கான தனிப்பட்ட நிகழ்ச்சி, பெண்களை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சிகள் கொண்டு வரலாம். இளைஞர்களை தனியாக அவர்களின் விவாதங்கள், அவர்களின் பேச்சாற்றல், வருங்கால அரசியல் தலைவர்களை அறிமுகப்படுத்தும்படி நீங்கள் நிகழ்ச்சிகளை கொண்டு வரலாம். செய்தி ஊடகங்கள் இன்னும் துரிதமாக கொடுப்பதும், உண்மைக்கு புறம்பான செய்திகளை மறுப்பதும், அரசியல் நிர்பந்தங்களுக்கு அடிபணிய மறுப்பதும், கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், கிராமப்புற வளர்ச்சி போன்ற விஷயங்களில் கூடுதலாக புதிய தலைமுறை செயல்பட்டால் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தேசத்தை உருவாக்குவதும், ஒரு அரசிற்கு ஆலோசனை சொல்வதும், ஒரு நாட்டு மக்களுடைய அரசியல் கருத்துக்களை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த ஒரு கருத்தியலை உருவாக்குவதிலும் ஊடகத்தினுடைய பங்கு மகத்தானது. அந்த வகையில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துகின்ற ஒரு கருவியாக புதிய தலைமுறை கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருவது என்பதை மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டே ஆற வேண்டும். ஒரு சில சார்பு இல்லாமல், ஒருதலைப்பட்சமான செய்திகளை மட்டும் சொல்லாமல், நடுநிலையாக இருந்து தமிழகத்தின் நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வளப்படுத்துகின்ற ஒரு வலிமையான கருவியாக தொடர்ந்து புதிய தலைமுறை செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனமாற வாழ்த்துகிறோம்.